ஐயா இந்த சோசியல் மீடியாவில் மொபைலில் நிறைய பேர் பார்ப்பாங்க உங்கள் வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு எங்காவது நீங்கள் வெளியே ஊர் போகிறப்ப எங்காவது நீங்கள் சம்திங் கோயிலுக்கோ இல்லை எங்காவது ஒரு இடத்துக்கு போகிறப்ப நீங்கள் தானே அந்த அலௌன்ஸ் பண்ணுறவங்க, நீங்கள் தானே அந்த பச்சை கொடியை காட்டுன்னு சொல்கிறவங்கன்னு சொல்லும் போது நிறைய பேர் வீடியோ பார்த்தேன்னு சொல்லும் போது நீங்களே அந்த சோசியல் மீடியாவில் உங்கள் வீடியோ வைரலாக பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அந்த மனநிலைமை உங்களுக்கு? அது உண்மையிலேயே அவர் அப்படி உங்களை பார்த்தேன் சாமி, நீங்கள் வந்திருந்தீங்க, நீங்கள் தானே திருவாரூர் தேர் தானேங்கிறாங்க. இப்போ நேற்று கூட ஒருத்தர் நீங்கள் சொன்னாப்புல கேட்டார், வந்துட்டு இருக்கும்போது நான் அந்த கீழனூருக்கு வரும்போது ஒருத்தர் தேர் ஐடென்டிஃபிகேஷன் பேர் சொல்லி கேட்குறாங்க, திருவாரூர் தேரில் நீங்கள் தானே சாமி, திருவாரூர் அவங்களுக்கு ஆமாம், ஏன் நான் தேரில் பார்த்துருக்கேன் சாமி, அவங்க நீங்கள் தானே அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு. அது சொல்லும்போது அந்த லைஃப்பில் அவர் 5000 கோடி பணம் கொடுத்தா கூட ஒரு இன்பம் கிடைக்காது. அது வந்து இந்த கூட்டு தொழிலில் நமக்கு ஒரு பங்கு தியாகராஜா ஒரு பாட்டு கொடுத்துருக்க, அது எல்லாருக்குமே அது தேர்வு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறதோட தியாகேச பெருமான பலமுறை வணங்கிக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களாட்டம் உள்ள வீடியோ இதெல்லாம் நம்ம சேனல்ஸ் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டும் அதை எடுத்து போகணும்னு பாருங்க. இப்போ இதுலேருந்து ஒருத்தர் போன வருஷம் இல்லை உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக கேமராமேன்ஸ் எல்லாருமே உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு அப்பாயின்மெண்ட்டே பண்ணிடுறாங்க, எப்படியாவது ஐயாவுடைய வாய்ஸ் எடுத்துருக்கணும். பண்ருட்டி விழுப்புரம் அந்த இதுகிட்ட வீராணத்துலேருந்து ஒருத்தர் கூட காட்டு முன்னாடி அவர் எடுத்து போட்டிருக்காரு இந்த வருஷம். அது வேற நிறையா ஃபேஸ்புக்கெல்லாம் போயிட்டு போடுது. அதுமாரி உங்களாட்டம் நீங்களாம் நிறையா போட்டுருக்காரு. உங்களெல்லாம் தற்பெருமைக்காக நீங்கள் எடுக்கிறேங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. அது தியாகராஜாட்ட ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கிறதுனால தான் உங்களாலையும் சொல்ல முடியுது. இந்த தியாகராஜான்னு சொல்கிறாள் அந்த ஒரு வார்த்தை புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தியாகராஜாவை பற்றி, தியாகராஜான்னு சொன்னாலும் மறுபிரிவியே கிடையாது. ஒரு பாகவதர் ஒரு பஜனை பண்ணிட்டு இருக்கும்போது நான் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களோட சேர்ந்து. அப்போ ஐயோ தியாகராஜான்னு கூப்பிடுறியா, உனக்கு என்னையா கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டார். பாகவதர் பேர் சொல்லி அவர் ஏதாவது நினச்சிக்க போகிறார், கொடுப்பார், எல்லாம் கொடுப்பாருன்னாரு. உனக்கு மறுபிறவி கொடுப்பாரான்னு கேட்டார். மறுபிறவி நிச்சயமாக கொடுப்பார், இன்னும் 1000 பிறவி கொடுத்தாலும் உன்னை தியாகராஜான்னு கத்தணும், அந்த பாக்கியத்தை கொடுத்துதான் நிச்சயமாக கொடுப்பார். கிடையாதுயா, நீ தியாகராஜான்னு சொல்லிட்டு, தியாகராஜான்னு யார் ஒருத்தன் சொல்கிறானோ அவனுக்கு மோட்சம் தான், டைரக்ட் மோட்சம். நரகம் சொர்க்கம் அதெல்லாம் கிடையாது, மோட்சம். அவனுக்கு பிறவியே கிடையாதுன்னு புராணத்தில் பாகவத புராணத்தில் சொல்லியிருக்கான்னு அவர் சொன்னார். எனக்கு நான் அப்பயும் தியாகராஜாவை எனக்கு மீண்டும் பிறக்கணும், உன்னை கூப்பிடணும் உன் நாமத்தை, அப்படி தான் நான் நினைக்கிறேன்னு வைய. இதோட நான் நினைக்கல, அப்படி என்னோட நினைப்பு அதோட ஊறி போச்சு, ரத்தத்தோடு கலந்து போச்சு. ஒவ்வொருத்தரோட கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான். உங்களாட்டம் இருக்கிறவா நிறைய பேர் என்கரேஜ்மெண்ட், நீங்களும் உங்களையும் சேர்த்துக்கணும். அது உண்மையிலே அது என்கரேஜ்மெண்ட் தான். அது எல்லாரும் நல்லா இருக்கணும். தியாகராஜா புண்ணியத்தில் லோக சமஸ்தா சுகினோ பந்து சர்வேஜனா சுகினோ பந்துன்னு சொல்லியிருக்கா. எல்லாரும் நல்லா இருக்கணும். தேர வருஷம் வந்து எல்லாரும் இழுக்கணும். இழுத்து எல்லாம் இல்லை தியாகேச பெருமானோட பேர் அருளுக்கு நிச்சயமாக எல்லாரும் பாத்திரமாகணும். நன்றி. நன்றிங்க. டைலாக் மட்டும்